நம்மலாம் ராஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருந்திருக்காங்க நம்மளோட குயின் எலிசபெத் டூ. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய சேவகர்கள் இருந்திருக்காங்க, நிறைய ஹெல்ப் பண்ண, நிறைய உதவி செய்ய நிறைய பேர் இருந்திருக்காங்களாம். அதில் ஒருத்தவங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க ராணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காலில் ஷூ மாட்டி விடணுமாங்க. ஷூ மாட்டி விடுறதுக்குலாம் ஒரு வேலைக்காரங்க அவங்க வச்சுருக்காங்க. கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக இருக்குது. இந்த ஃபேக்டை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 12ஆம் தேதி 3வது மாதம் 2017ஆம் ஆண்டு மாசி மாதம் 28ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளான இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். குடும்பத்தில் ஓய்வு நாளில் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் விஷயத்தை போய் நோண்டி கொண்டு அவர்களை மன வருத்தத்தை ஏற்படுத்தாதீர்கள். பிள்ளைகளை மற்றவர்கள் முன்னாடி கேலி செய்வது, மற்றவர்கள் முன்னாடி தரம் தாழ்த்தி பேசுவதெல்லாம் வைத்துக் கொள்ளாதீர்கள். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வெளிவட்டாரத்தில் ஏதேனும் உத்தியோக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக எந்த விஷயங்கள் இருந்தாலும் தைரியமாக செல்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். மற்றபடி அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் பண வரவுக்குண்டான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வெளிவட்டாரம் தொழில் அமைப்பில் கடல் கடந்து விஷயத்திற்கு செல்வதற்குண்டான அமைப்பு, தொலைதூர பயணங்கள், புதிய அறிமுகத்தில் உள்ளான ஏற்றங்கள், பிஸியாக உங்களை ஷெட்யூலை வைத்துக் கொள்வது நன்மையும் அனுகூலம் ஏற்படுத்தி தரும். சோம்பல் இல்லாமல் காலையிலே அதிகாலையிலே எழுந்துவிட்டு குளித்துவிட்டு அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்றுவிட்டு ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஜெயத்தையும் அனுகூலத்தையும் திடீர் பணவரவுக்கு உண்டான அமைப்பும் புதுமையான ஒரு விஷயத்திற்கு உண்டான ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஏற்றத்தின் தன்னம்பிக்கை தரக்கூடிய நாள். நல்ல நீண்ட நாள் பயணங்கள், தொலைதூர பயணங்கள், குடும்பத்தோருடன் செல்வது, வியாபார நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக எல்லா விஷயத்தையும் அனுகூலத்தையும் பெறுவது, பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள் காணப்படுகிறது. பெற்றோர் பெரியோருடன் சாதாரணமாக கேலி கிண்டல் எல்லாம் வைத்துக் கொள்ளாமல் அவர்களுக்கு மனமிட்டு அவர்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளை சரியாக பயன்படுத்தி கொள்வதுடன் கண்டிப்பாக திட்டமிடாத பயணத்திற்கும் ரெடியாகி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை உன்னதமான நிலைமையை ஏற்படுத்தி தரும். எல்லா விஷயத்திலும் ஒருவித எச்சரிக்கை, முடிக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் முடித்துக் கொள்வது, சோம்பலாலே தள்ளி கொண்டு வருவதும், தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இருந்தால் அதை இன்று போய் பேசி தீர்த்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யாரும் யாரை பற்றி எது சொன்னாலும் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வது, கேட்காமல் பிறகு வேலை இருக்கிறது பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லிக் கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்த விஷயத்திலும் ஈடுபடாமல் இருப்பது, பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும், வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்புக்கு உண்டான நல்ல செய்தி காணப்பட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு காணப்படுகிறது. எனவே குடும்ப விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சாதாரணமாக விளையாட்டாக சண்டை சச்சரவுகள் பெரிய அளவுக்கு பிரச்சனைகளையும் பிரிவுகள் வரைக்கும் கொண்டு சென்றுவிடும். எனவே குடும்ப விஷயத்தில் விட்டு கொடுத்தல் நீங்களாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்கள் குடும்பத்தாருடன் இன்று பொழுது கழிப்பது, பல விதத்தில் நன்மை, சந்தோஷம், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், மனதிற்கு பிடித்த விஷயங்கள், தொலைதூர செய்திகள், நன்மைகள், உங்களுடைய புகழ் பேருக்கு பெரிய அளவுக்கு அனுகூலங்கள், புதிய முயற்சிகள் வெற்றிகள், பலரால் பாராட்டப்படுவது, சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களின் அங்கீகாரம் கிடைப்பது, சுபகாரிய தடைகள், நீண்ட நாட்களாக திருமண தடைகள் எல்லாம் இருந்தவர்களுக்கு திடீரென்ற நல்ல செய்தி, குடும்பத்தாருடன் உறவினர் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக கிடைக்கப்பெறுவது மற்றற்ற மகிழ்ச்சியும், ஆடை ஆபரண சேர்க்கைகள், ஓய்வான இடத்திற்கு செல்வது போன்ற விஷயங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக பார்த்தீர்கள் என்றால் லாபம், அனுகூலங்கள், மனதிற்கு பிடித்த விஷயங்கள், குடும்பத்தாருடன் சந்தோஷம் அமைப்பு, உறவினர் வருகை, உறவினர் வீட்டுக்கு செல்வது, புது முயற்சிகள், வண்டி வாகனத்தில் மாற்றத்துக்கு உண்டான பேச்சுகள் கிடைப்பது, வீடு கட்டுவது போன்ற விஷயத்திற்கு ஆலோசனை பெறுவது என்று சுபகாரியங்கள், சுபவிரயத்திற்கு உண்டான நல்ல செய்திகள் கிடைப்பதுடன் குலதெய்வத்தை சிலர் தரிசிக்கக்கூடிய பிராப்தங்கள், மகான்களை தரிசிக்கக்கூடிய யோகங்கள் சிலருக்கு ஏற்படலாம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உத்தியோகத்தின் நிமித்தமாக கண்டிப்பாக எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் நல்ல விஷயங்கள் காணப்படும். பிள்ளைகள் படிப்பு சம்பந்தப்பட்ட தொலைதூர பயணங்களுக்கு ரெடியாகிக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய சுபகாரியத்திற்கு உண்டான நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக குடும்பத்தில் ஏற்படுவது புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் கிடைப்பதும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய பலம் உயர்ந்து உள்ளதனால் திடீரென்று நீண்ட நாட்களாக இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி சந்தோஷமும் அனுகூலமும் மீண்டும் ஒன்று சேருவதற்கு உண்டான பிராப்தம் ஏற்படுவதை சந்தோஷத்தின் பாக்கியமாக கருதக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் கொடுக்காதீர்கள். சட்டத்திற்கு புறம்பான நிழல் கூட மிக முக்கியமாக பார்த்துக் கொள்ளுங்கள். வண்டிகளில் செல்கின்ற சமயத்தில் தஸ்தாவேஜுகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். செல்போன்களை தயவு செய்து உபயோகித்து பெரும் கஷ்டத்தையும் பெரும் சங்கடத்தையும் விபத்துகளையும் ஏற்படுத்தி விடலாம். அவசரங்களில் எந்த முடிவுகளும் எடுக்காதீர்கள். யாரையும் நம்பாதீர்கள். குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள் உங்கள் மீது அன்பு கொண்டு உள்ள நல்ல அன்பு உள்ளங்கள் நட்புகள் விஷயத்தில் கலந்தாலோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகளே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். சந்திராஷ்டம் இரவு முழுது உள்ளதை மிக கவனத்தில் கொள்வது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள். தேகாரோக்கியத்தில் குறிப்பாக வயிற்றுப்பகுதியில் அஜீரண கோளாறு உள்ள மகர ராசிக்காரர்கள் அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். காது மூக்கு தொண்டை உபத்திரங்கள் திடீரென்று ஏற்படலாம். சிலருக்கு மயக்கம் போன்ற விஷயங்கள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அர்ஜென்ட்டாக கோபதாபத்துடன் இருப்பதை தவிர்த்துக் கொள்வது யோகமும் அனுகூலமும் காணப்படுவது. நிதானத்துடன் பேசக்கூடிய விஷயங்கள் நன்மையும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் எந்த விதமான தொழில் அமைப்பு ஏதேனும் இருந்தால் அதற்கு சென்று விட்டு வருவது நன்மை தரும். யாரிடத்து நண்பர்கள் அழைத்தாலும் அந்த விஷயத்திற்காக செல்வது உங்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதன் மூலமாக நல்ல லாபத்தையும் அனுகூலத்தை தரும். அதை விட்டு குடும்பத்தினுடன் தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருப்பதும் தேவையில்லாமல் மற்றவர்களுடைய மனதை நோக்கடித்துக் கொண்டு இருப்பதும் குடும்பத்தில் உறவினர்கள் போன்ற விஷயத்தில் மிக கவனமாக இல்லை என்றால் எல்லா விதமான நிம்மதிகள் உங்களால் கெடும் என்பது குடும்பத்திற்கு மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு எல்லாவித பயணங்கள் திடீர் பயணங்கள் திட்டமிடாத பயணங்கள் கடல் கடந்த நல்ல செய்திகள் வேற்றுமொழி மனிதர்கள் ஆதாயங்கள் அனுகூலங்கள் சுபவிரய பிராப்தங்கள் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் உறவினர் வருகை நண்பர்கள் வருகை போன்ற குதகலமாக சந்தோஷமும் அனுகூலம் சேர்வதும் நீண்ட நாட்களாக தொலைந்து விட்டு தேடிக்கொண்டிருந்த பொருள் ஒன்று கிடைப்பது மனதிற்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஸோ வீவர்ஸ், நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகளுக்கான நேரம் வந்ததால் நான் கிளம்புறேன். திஸ் இஸ் பிரீத்தி சுரேஷ் சைனிங் அவுட் வித் என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய்.